7th Max 3rd term Chapter 1 Exercise 1.1ல first sum பார்க்கலாம். Round each of the following decimal to the nearest whole number. அதாவது இங்கே நம்பர் டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் ஹோல் நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி புக் பேஜ் நம்பர் 2ல் ரவுண்ட் ஆஃப்ஸ்க்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் த டிஜிட் தட் இஸ் டு பி ரவுண்டட். அதாவது அண்டர்லைன் பண்ணணும். எந்த நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். தென் லுக் அட் த டிஜிட் ரைட் ஆட் த அண்டர்லைன் டிஜிட். அதாவது அந்த டிஜிட்டுக்கு டு லுக் அட் த டிஜிட் ரைட் ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட்டுக்கு ரைட்டில் பார்க்கணும். இஃப் த டிஜிட் லெஸ் தேன் 5 அண்டர்லைன் டிஜிட்டுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அந்த டிஜிட் லெஸ் தேன் 5 இருந்தால் அதை ரிமைனிங் த சேம் நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல அதே டிஜிட் அப்படி வரும். இஃப் த டிஜிட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அதாவது இந்த அண்டர்லைன் பண்ணுற டிஜிட் கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவலாக இருந்தால் ஒரு நம்பரை ஆட் பண்ணும். ஆட் 1 டு த அண்டர்லைன் டிஜிட். அண்டர்லைன் பண்ணியிருப்போம்ல அந்த டிஜிட்டை அது கூட நம்ம 1 ஆட் பண்ணணும். ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் ஆட் பண்ணிட்டு அந்த நம்பரை எழுதணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிடணும். எல்லா டிஜிட்டையும் இக்னோர் ஆல் த டிஜிட் ஆஃப்டர் அண்டர்லைன் டிஜிட். அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அண்டர்லைன் டிஜிட்டுக்கு அப்புறமா உள்ள நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா இக்னோர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரவுண்ட் ஆஃப் ஸ்கூலில் ரூல். இப்போ இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.71 பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அப்போது இதுக்கு ரைட் டிஜிட்டில் பார்க்குறோம். 7 நம்பர் இருக்குது. இப்போ 7 கிரேட்டர் தென் 5 லெஸ் தென் 5 பார்த்தா கிரேட்டர் தென் 5. அப்படி கிரேட்டர் தென் 5 இருந்தால் நம்ம என்ன பண்ணால் ப்ளஸ் ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது 8 கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 9. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 9. அப்போ 9 தான் ஆன்சர். சரிங்களா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26.01. இப்போ இதில் எந்த நம்பரில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? 26 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ 6ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இது ரைட் டிஜிட் பார்க்கும். 0 பெருசாக ரைட்டில் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது. இப்போ 0 5 விட லெஸ்ஸாக தான் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு 5 தான் பெருசாக இருக்குது, 0 சின்னதாக இருக்குது. அப்போ அந்த நம்பரை அப்படியே போட்டணும். அப்போது த ரவுண்ட் ஆஃப் இஸ் therefore the number round off the number வேணால் எழுதிக்கிடுங்க. the number 26.01 rounds to 26. ஏன்னா 0 சின்னதாக இருக்குது 5 விட, அதனால் நாம் 26 அப்படியே போட்டுடுறோம். அடுத்தது தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 69.48 இருக்குது. இப்போ இதில் நம்ம 9 அண்டர்லைன் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமா இங்கே 4 இருக்குது. இதுக்கு அடுத்த டிஜிட் நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன இருக்குதுன்னா 4 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அடுத்த டிஜிட் 4. இப்போ 4 பெருசாக 5 பிக் நம்பராக பார்த்தீங்கன்னா 5 தான் நம்மளுக்கு பிக் நம்பர். அப்போது நம்ம அந்த டிஜிட்டை அப்படியே போட்டுடுறோம். அப்போது இதோடைய ரவுண்ட் ஆஃப் நம்மளுக்கு 69 தான். சரிங்களா? ஏன்னா 5 தான் பெரிய நம்பரு. அதனால் the number 69.48 rounds to 69. திருப்பி நம்ம எழுதக்கூடாது. ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இக்னோர் ஆல் த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் உள்ள நம்பர் எல்லாமே அப்படியே விட்டுறணும். ரவுண்ட் ஆஃப் மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டுறணும். அடுத்த நம்பர் என்ன, அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th சம் 103.72 இருக்குது. இதனுடைய ரவுண்ட் ஆஃப் பார்க்குறோம். இப்போது இங்கே அண்டர்லைன் டிஜிட் 3 பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரைட்டில் உள்ள டிஜிட் என்னன்னா 7 இருக்குது. இப்போ 7 கிரேட்டராக 5 கிரேட்டரான்னு பார்த்தீங்கன்னா 7 தான் கிரேட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூட +1 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அண்டர்லைன் பண்ணோம்ல அந்த டிஜிட் கூட +1 நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 104. இப்போ ரவுண்ட் ஆஃப் இதோடைய ரவுண்ட் ஆஃப் 104. திருப்பி உள்ளதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ இதோடைய ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 103.72 rounds to 104. இதான் ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 59.84 இருக்குது.
இங்கே இந்த டிஜிட்டை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணால் இதுக்கப்புறமா உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா 8. இப்போ 8 கிரேட்டர் ஆஃப் 5 கிரேட்டர்னால் 8 தான் கிரேட்டர். அப்போது +1 வந்து 5ஓட கிரேட்டர் நம்பராக இருந்தால் ஈக்குவல் கிரேட்டர் நம்பர் தான் நம்ம 1 ஆட் பண்ணுறோம். அப்போ இது கூட நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணால் என்ன நம்பர் வருதுன்னா +1 ஆட் பண்ணுறோம். அப்போது 50 தான் ரவுண்ட் ஆஃப் வருது. அப்போது hence the nearest whole number, therefore the number 49.84 rounds to 50. அடுத்தது வந்து சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 101.35. இப்போ இதில் ஒன்று அண்டர்லைன் பண்ணோம். இதுக்குள்ளே ரைட்டில் உள்ள நம்பர் பார்ப்போம் 3. இப்போ 3 கிரேட்டராக 5 கிரேட்டரானா 5 தான் கிரேட்டர் நம்பர். அப்போ அந்த நம்பரை நம்ம அதே மாதிரி அப்படி போடுறோம். அப்போது 101.35 the number rounds to 101. இதான் நான் இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் வேணால் எழுதிக்கிடுங்க. அடுத்த சம் செவன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39.814. இப்போ இதில் நம்ம 9 அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இந்த டிஜிட்டை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியது இந்த நம்பர் தான். இந்த டிஜிட்டை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள நம்பர் 8 பார்க்குறோம். 8 வந்து கிரேட்டர் தென் 5, 5ஐ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம +1 நம்ம ஆட் பண்ணுறோம். +1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 வருது. அப்போது த நம்பர் $39.814 rounds to 40. அடுத்தது வந்து நம்மளுக்கு 7th சம் முடிஞ்சது. 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.23. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இதில் ரைட் 2 வந்து <5 தான். 2 வந்து 5ஐ விட சின்ன நம்பர், சரிங்களா? அதனால நாம் அதே நம்பரை அப்படி போட்டுக்கிறோம். அப்போது த நம்பர் 1.23 rounds to 1. இது ரவுண்ட்ஸ் ஆஃப் பண்ணால் 1 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.